அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா 12 ராசி கட்டங்களில் மூன்றாவதாக வரும் ராசி தாங்க மிதுனம் ராசி. ரொம்ப ரொம்ப நல்ல ராசி. இந்த ராசி பார்த்திங்களா, அதிபதி புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. புதனோட ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சிறந்த ஒரு அறிவாற்றலும் கணித திறனுமே அதிகமாகவே இருக்கும். இயற்கையாகவே இவங்களை பார்த்திங்களா பணம் சம்பந்தமான விஷயங்களில் யோகம் கொண்டவர்களாக இருப்பாங்க. தங்களோட சொந்த திறமையால் வாழ்க்கையில் உயர்வான ஒரு நிலைக்கு வர வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். மேலுமே இவங்களுக்கு சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் பார்த்திங்களா மாற்றிருக்காங்க. அக்டோபர் 4/10/2025 அன்று பொருள் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பொருள் மாற்றத்தினால நாட்டில் நடக்க போவதை முன்னாடியாக உணர்த்தும் ஒரு அற்புதமான சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டிங்க. அதே மாதிரி இந்த மிதுனம் ராசி நண்பர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன? பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா? இவங்க வழிபட வேண்டிய தெய்வம், இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுனம் ராசி இரு வகையான குணங்கள் இருக்கும். இவங்ககிட்ட அனுபவசாலியாகவும் விவேகமாகவும் இருப்பாங்க. மேலுமே இவங்ககிட்ட பார்த்திங்களா தன்னம்பிக்கையும் கட்டுப்பாடுமே அதிகமாக இருக்கும். இவங்களோட பேச்சில் சரிங்க, பல நேரம் இனிமையாக இருந்தாலும் சில நேரத்தில் வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு பேச தெரிந்தவங்க. குறைவாக பேசினா கூட குறை கண்டுபிடிக்காத வகையில் பேச தெரிந்தவங்க. காலச்சக்கரத்தில் 3ஆவதாக இருக்க ராசி தாங்க இந்த ராசி. மேலுமே புதன் பகவானை அதிபதியாக கொண்ட இது ஒரு காற்று ராசிங்க. இதனோட ராசி அடையாளம் இரட்டையர்கள் அப்படிங்கிறதுனால இவங்களோட குணமுமே பார்த்திங்களா இரட்டைத்தனமாகவே இருக்கும். இவங்க எந்த ஒரு விஷயத்திற்கும் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 100 முறை யோசிப்பாங்க. அதே போல தாங்க தான் செஞ்சு முடித்த வேலை தொடர்பாகவும் பல முறை யோசித்து இது சரியா தவறா அப்படின்னு யோசிக்க தெரிந்தவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு நுண்ணறிவு, புத்தி கூர்மை, முடிவெடுக்கும் திறன்கள் எல்லாமே திறமைகள் என பலவற்றையுமே தரக்கூடியவர் தான் புதன் பகவான். இவரே ஆளக்கூடிய ராசியை இயற்கையாகவே எந்த ஒரு விஷயத்திலுமே ஆர்வத்துடன் இருப்பாங்க. இவங்க பார்க்க விளையாட்டுத்தனமாக இருந்தால் கூட செயலில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. மேலுமே மிகவும் ரொம்ப இனிமையாக மற்றவங்ககிட்ட பேசுவாங்க. அதனால் சமூகத்தில் அடுத்தவங்களால் அதிகமாக விரும்பப்படக்கூடிய நபர்களாக கூட இவங்க இருப்பாங்க. மேலுமே இந்த மிதுன ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே கேலி கிண்டல் செய்கிறதுல வல்லவங்க அப்படின்னே சொல்லலாம். அதோட தன்னோட கருத்தை தெரிவிப்பதில் முன்னோடியாகவும் இருப்பாங்க. இதனால் எளிதாக காதல் மற்றும் திருமணமானது இவங்களுக்கு அமையும். இவங்க சற்று கூச்ச சுபாவம் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. இருந்தால் கூட இவங்களோட இனிமையான பேச்சு மற்றும் செயல்பாடு காரணமாக பல பேரோட இதயங்களை வெல்வாங்க. அதே மாதிரி இந்த மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் பார்த்திங்களா, வாயு ராசியை சேர்ந்த ஆண்களையோ அல்லது நெருப்பு ராசியை சேர்ந்த ஆண்களையோ திருமணம் செஞ்சு கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். காற்று ராசி அப்படிங்கிறதுனால இவங்களோட மனம் பார்த்திங்களா ஒரு இடத்துல நிலைக்காது. அடிக்கடி தன்னோட முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. என்ன நண்பர்களே, மிதுன ராசி நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் இதெல்லாம் சரியா இல்லை இது சரிதான் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை தவறு அப்படின்னாலும் இது சரியில்லை, இந்த குணங்கள் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இப்படிப்பட்ட குணங்கள் இல்லை அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? மிதுன ராசி நன்மைகள் மிகுந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது. உங்களோட ராசி அதிபதி பார்த்திங்களா புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. ஸோ தொழில் தொடர்பான சிந்தனை, சுய முயற்சி எப்போதுமே இருந்து கொண்டு உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆழ்ம சிந்தனையானது உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும். எப்போவுமே சுறுசுறுப்பாக இறங்கி புதிய முயற்சி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பீங்க. மேலுமே அரசு பதவி, அரசு உத்தியோகம், அரசு வகை ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பங்கு சந்தை ஆதாயமே அதிகரிக்கும். குழந்தைகளால் நிம்மதியான ஒரு நிலையானது உங்களுக்கு
ஏற்படும். மேலுமே பூர்வீக சொத்துக்களால் மிகுதியான பலன்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே அது சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் பற்றி அறியும் காலமானது வரப்போகுதுங்க. பெண்கள் பொறுத்த வரைக்குமே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. கணவருடன் ஒற்றுமை நன்றாக இருக்கும். மேலுமே தீபாவளிக்கு பரிசுகள், பட்டாசுகள், இனிப்புகளானது கிடைக்க ஆரம்பிக்கும். தடைப்பட்ட பல விஷயங்களுக்கு விடைகள் கிடைத்து அனுகூலமான மாற்றங்கள் எல்லாமே நீங்கள் பெற்று மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. கடன் தொல்லைகள் அனைத்துமே நீங்கி கணிசமான லாபமானது உங்களுக்கு உயரப்போகுது. குழந்தைகளால் ஏற்பட்ட மனசஞ்சலம் அகலும். அதே மாதிரி தாயாரோட ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். மீனாட்சி அம்மனை வழிபட்டாலே சிறப்பான பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்க. அதே மாதிரி நம்மளுடைய மிதுனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்னென்ன பலன்கள்லாம் பாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல சாதகமான பலன்கள் என்ன அப்படின்னா, இது வரைக்குமே ஆட்சி உச்சம் பெற்றிருந்த ராசிநாதன் 5ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கிறது. அவர் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் சிறந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மேலுமே வீடு, மனை முதலிய விஷயங்கள் எல்லாமே லாபகரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட்டு சிறப்பாக இருக்கும். மேலுமே கணக்கு வழக்குகள் மற்றும் வங்கித்துறையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் பெற போகிறீங்க. பதவி உயர்வால் சில பேர்த்துக்கு இடமாற்றங்கள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே உயர் அதிகாரிகள் பாராட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இல்லாமல் இருந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இருக்கும். மேலுமே பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணமானது வந்து கொண்டே இருக்கும். உங்களோட பிரச்சனைகளையுமே தீர்க்கும். குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதியறதுனால நினைத்த எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தடைகள் ஆனது விலக ஆரம்பிக்கும். தாமதங்களுமே மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலகட்டங்களில் யோகமாக மாறப்போகுதுங்க. மேலுமே ஒரு சில விஷயத்தில் நம்மளுடைய மிதுன ராசியில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோமா, தந்தையார் உறவில் கருத்து வேறுபாடுகள் இன்றி பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். மேலுமே 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தந்தை உடல் நலனும் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. வீண் விரோதங்களை வளர்த்து கொள்ள வேண்டாங்க. குறிப்பாகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சுய கட்டுப்பாட்டோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தவங்க தூண்டுதலுக்கு இணக்கி விவகாரமாக பேசி சமூக வலைத்தள விவகாரங்களில் மாட்டிக்கொள்ள வேணாங்க. மேலுமே நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க தட்சாமூட்டியை வணங்க சகல காரியங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, நம்மளுடைய மிதுன ராசி நண்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறீங்க. மிருகஷீரிடம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் சங்கடங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஸோ கேது எடுக்கும் முயற்சியை வெற்றியாக்கும். தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய மிதுன ராசி நண்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா, நீங்கள் திருவங்கரங்களை வழிபட நினைத்த வேலை எல்லாமே நடக்கும். ஆதி திருவரங்களை வழிபட நினைத்தது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகுவால் செல்வாக்கு ஆனது உயர ஆரம்பிக்கும். மேலுமே விஐபிகளோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சொத்துக்களுமே கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அது எல்லாமே பூர்த்தியாகி நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா, புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குருவால் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுதுங்க. பணப்புழக்கமே அதிகரிக்கும். உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு பூர்த்தியாக இருக்கும். புதிய வாகனம், இடம், வீடு அப்படிங்கிற கனவுகள் எல்லாமே உங்களுக்கு நனவாக போகுது. திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே உங்களை தேடி வரும். மேலுமே இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். தினமுமே அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய என்ன பிரச்சனை இருந்தாலுமே அது சீக்கிரமாகவே குறைய ஆரம்பிக்கும். மேலுமே மகிழ்ச்சி பெருக ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் பெற போகிற பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருந்தால் கூட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான
பலன்கள் இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.